வணக்கம். இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயிலில் வந்த வெடிகுண்டு மிரட்டல். போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் 2 மணி நேரம் சோதனை. ஒப்பந்த ஆசிரியர்கள் கொட்டும் மழையில் போராட்டம். எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆதரவு. புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். இளைஞர் காங்கிரசார் உண்ணாவிரத போராட்டம். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிகாலை முதல் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்தது. குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. இனி விரிவான நிகழ்வுகள். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயில் மூலம் வந்த வெடிகுண்டு மிரட்டல் காரணமாக போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இயங்கி வருகிறது. அந்த அலுவலகத்திற்கு இன்று காலை இமெயில் ஒன்று வந்தது. அதில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாகவும் அடுத்து வரும் 1 மணி நேரத்தில் பயங்கர சத்தத்துடன் வெடிக்கும் என்று மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. இது குறித்து தகவல் அறிந்த மாவட்ட ஆட்சியர் ஊழியர்கள் உடனடியாக அருகில் உள்ள கோரிமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்து ஊழியர்களை வெளியேற்றிவிட்டு மெட்டல் டிடெக்டர் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் 3 மாடிகளிலும் சோதனை செய்தனர். அதே போன்று மாவட்ட ஆட்சியர் கார் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பார்க்கிங் உள்ளிட்ட வளாகம் முழுவதும் போலீசார் சோதனையிட்டனர். சுமார் 2 மணி நேரமாக நடைபெற்ற வெடிகுண்டு சோதனையில் எந்த ஒரு பொருளும் சிக்கவில்லை. மேலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு இமெயிலில் வந்த வெடிகுண்டு மிரட்டல் புரளி என்று தெரிய வந்தது. மேலும் வெடிகுண்டு சோதனையின் போது வெளியில் இருந்து பொதுமக்கள் யாரும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்கப்படாமல் நுழைவாயில் பூட்டப்பட்டது. போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 2 மணி நேரம் நடத்திய சோதனையால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. ஒப்பந்த ஆசிரியர்கள் கொட்டும் மழையில் நடத்திய போராட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் இரா சிவா ஆதரவு அளித்துள்ளார். புதுச்சேரி அரசு கல்வித்துறை சார்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் விரிவுரையாளர்கள், பயிற்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், பாலசேவிகா ஆசிரியர்கள் என 4 பிரிவுகளில் 288 ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டனர். அவர்கள் அப்போது நேரடி நியமனம் மூலம் தகுதி அடிப்படையில் நியமிக்கப்பட்டனர். ஒப்பந்த அடிப்படை என்பதால் ஆண்டுதோறும் அவர்கள் ஒப்பந்தத்தை நீட்டித்து அவர்களுக்கு பணி வழங்கப்பட்டு வந்தது. தற்போது அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக புதுவை, காரைக்கால், மாஹே, யானாம் உள்ளிட்ட பகுதிகளில் வேலை செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த மாதம் கல்வித்துறையில் புதியதாக ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு பணி ஆணை வழங்கப்பட்டது. ஏற்கனவே பணியில் இருந்த இவர்களை பணி நிரந்தரம் செய்யாமலும் ஒப்பந்தத்தை நீட்டிக்காமலும் கல்வித்துறை இவர்களை பணியில் இருந்து நீக்கியுள்ளது. இதனால் ஆசிரியர்கள் அனைவரும் அவர்களது குடும்பத்துடன் சட்டசபை அருகில் கொட்டும் மழையில் காத்திருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதனை அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் மாநில திமுக அமைப்பாளருமான இரா சிவா அவர்களை நேரில் சந்தித்து பணி நிரந்தரம் செய்யும் வரை தங்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக இருப்பதாக உறுதியளித்தார். அப்போது உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உடனிருந்தார். புதுவை பல்கலைக்கழகத்தில் 25% இடஒதுக்கீடு கேட்டு இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் பாஜக அரசால் வஞ்சிக்கப்படும் புதுச்சேரி மாநில மாணவர்களின் உரிமை கேட்டு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்த் பாபு நடராஜன் தலைமை தாங்கினார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, காங்கிரஸ் மூத்த துணைத் தலைவர் தேவதாஸ், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், பொறுப்பாளர் ஜோஸ்வா ஆகியோர் கலந்து கொண்டனர். உண்ணாவிரதத்தில் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் புதுச்சேரி மாணவர்களுக்கு 25% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், தினமும் பஸ் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், சரியான மருத்துவ காப்பீட்டு வருவாய் திருப்பி செலுத்தும் திட்டம் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், உதவி தொகையை சரியான நேரத்தில் வழங்க வேண்டும், அனைத்து இறுதி ஆண்டு மாணவர்களுக்கும் பட்டமளிப்பு விழாவை காலம் தாழ்த்தாமல் ஏற்பாடு செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. இந்நிகழ்வில் நிர்வாகிகள் வினோத், அஜீஸ், ஜமீல், அத்வானி, ஜெய், ராஜசேகர், மாறன், அபிலாஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். NRHM ஊழியர்களின் தொடர் போராட்டத்திற்கு பொதுநல அமைப்பு தலைவர்கள் ஆதரவு அளித்துள்ளனர். NRHM ஊழியர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக இன்று பொதுநல அமைப்பு தலைவர்கள் மக்கள் உரிமை கூட்டமைப்பு சுகுமாரன், மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் ஜெகநாதன், தன்னுரிமை கழக சடகோபன், அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடை ராயன், புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சுவாமிநாதன் உள்ளிட்டோர் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர்.
இவர்களது பிரச்சினை தொடர்பாக நாளை துறை செயலர் அவர்களை நேரில் சந்தித்து முறையிடுவது என உறுதியளிக்கப்பட்டது. அரியாங்குப்பம் காக்காயன்தோப்பு அங்காளம்மன் கோவில் விழாவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார். அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காக்காயன்தோப்பு பகுதியில் எழுந்தருளியுள்ள மேல்மலையனூர் அங்காளம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இந்த ஆலயத்தில் ரணக்களிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநில பொறுப்பாளர் ரவி பாண்டுரங்கன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து இந்த விழாவில் பங்கேற்ற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் பூச்செடிகளும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா செய்திருந்தார். மேலும் தொகுதி கழக செயலாளர் ராஜா, அவைத் தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, குமரன், கழக நிர்வாகிகள் காண்டீபன், வேலு, பொன்னி, கண்ணன், மணி, வினோத், விஸ்வா, காத்தவராயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய +2 முடித்த மாணவ மாணவிகளுக்கு இலவச நீட் தேர்வு பயிற்சிக்கான அடையாள அட்டை வழங்கப்பட்டது. புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியை சேர்ந்த ஏழை எளிய +2 முடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் நீட் இலவச பயிற்சி வகுப்புகள் நடத்த ஏற்பாடு செய்திருந்தார். இந்த நீட் தேர்வு பயிற்சியில் சேர்வதற்காக மாணவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வி. பி. ராமலிங்கத்திடம் ஆசி பெற்று வகுப்பிற்கான அடையாள அட்டையை பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். அப்போது பாஜக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி கிராமப்புற பகுதிகளில் பல்வேறு இடங்களில் இன்று அதிகாலை திடீரென பெய்த கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டி உள்ள பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவி வருவதால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி புதுச்சேரி மாநிலத்தில் அதிகாலை முதல் விட்டு தொடர் கனமழை பெய்து வருகிறது. புதுச்சேரியில் உருளையன்பேட்டை, முதலியார்பேட்டை, முத்தியால்பேட்டை, லாஸ்பேட்டை, மூலக்குளம் உள்ளிட்ட நகர பகுதிகளிலும், வில்லியனூர், மடுகரை, பாகூர், மதகடிப்பட்டு உள்ளிட்ட கிராம பகுதிகள் என புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. இந்த தொடர் கனமழை காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் கால்நடை மருத்துவ சேவையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தில் புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை மூலமாக கால்நடை ஆரோக்கியம் மற்றும் நோய் கட்டுப்பாடு திட்டத்தின் கீழ் நடமாடும் கால்நடை மருத்துவ சேவையினை இன்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியினை தொடங்கி வைத்தார். மேலும் விழாவில் மதகடிப்பட்டு கால்நடை மருத்துவர் டாக்டர் செங்கேனி மற்றும் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தியின் மருத்துவர் டாக்டர் ஹேமந்த் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 30வது ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. கல்லூரியின் ஆண்டு விழா நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசின் சபாநாயகரும் மணவெளி சட்டமன்ற உறுப்பினருமான ஏமலம் செல்வம் தலைமையுரையாற்றி ஆண்டு விழா கலை மற்றும் விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டியதோடு சிறப்புரையாற்றினார். கல்லூரியின் 30வது ஆண்டு விழா ஆண்டறிக்கையினை கல்லூரி பொறுப்பு முதல்வர் முனைவர் ஹென்னா மோனிசா வாசித்திட கல்லூரியின் முன்னாள் முதல்வர் முனைவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு கல்வியாண்டில் சிறப்பாக பயின்ற இளங்கலை பட்டய மாணவ மாணவியர்களை பாராட்டியதோடு நல்வழி காட்டிய துறை தலைவர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்களை பாராட்டி வாழ்த்துரை வழங்கினார். கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சியினை கணினி செயல்பாட்டியல் துறை தலைவர் முனைவர் ஞானாம்பிகை அவர்கள் வழங்கிட கணினி செயல்பாட்டில் துறை உதவி பேராசிரியை திருமதி ரேவதி தொகுத்து வழங்கினார். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை ஆண்டு விழா குழு பேராசிரியர்கள் மிக சிறப்பாக முன்னின்று செய்திட்டனர். தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழா நிகழ்ச்சிகளை ஆண்டு விழா குழு பேராசிரியர்கள் மிக சிறப்பாக முன்னின்று செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் கல்லூரியில் பயிலும் 3ஆண்டு மாணவ மாணவிகள் மற்றும் கல்லூரியில் பணியாற்றும் துறை தலைவர்கள், உதவி பேராசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவ மாணவியர்களின் பெற்றோர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இறுதியில் ஆங்கிலத்துறை தலைவர் திருமதி அருளரசி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் நன்றி கூறினார்.
பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களின் ஆலோசனை கூட்டம் தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. முதலமைச்சர் கடந்த 2023ஆம் ஆண்டு நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு ஒர்க் சார்ஜ் அடிப்படையில் மீண்டும் வேலை வழங்கப்படும் என்று அறிவிப்பு செய்தார். தற்போது 2025 மார்ச் 26 அன்று நடைபெற்ற பட்ஜெட் கூட்டத்துடன் அறிவிப்பு செய்தார். அதற்கு தங்கள் போராட்ட குழு முதலமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், சட்டமன்ற கூட்டத்தொடரில் தங்களுக்காக குரல் கொடுத்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். மேலும் இந்த அறிவிப்பு என்பது வெறும் கண் துடைப்பாக இல்லாமல் பொதுப்பணித்துறை அமைச்சர் அதற்கான கோப்பு தயாரித்து மேதகு ஆளுநர், தலைமை செயலாளர், நிதி செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர்களின் ஒப்புதலை பெற்று இந்த மாத இறுதிக்குள் அரசாணை வெளியிட வேண்டும். மே மாதம் முதல் தங்களுக்கு வேலை வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், எதிர்வரும் 2026 சட்டமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் விரைவில் வேலை வழங்கப்பட்டு புதுச்சேரி அரசு துறைகளில் பணிபுரியும் 8000க்கும் மேற்பட்ட தற்காலிக ஊழியர்களின் குடும்ப சூழ்நிலையை கருத்தில் கொண்டு கருணை அடிப்படையில் அரசு ஒருமுறை தொடர்பு கொள்கையை முடிவு செய்து பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும் என்ஆர் காங்கிரஸ் முன்னாள் செயலர் பாலன் போராட்ட குழுவிற்கு உறுதுணையாகவும் ஆலோசகராகவும் இருந்தார். அவருக்கு நன்றியும் புகழஞ்சலியும் செலுத்தி நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் 2015-16 வேலை வழங்கிய முதலமைச்சர் மற்றும் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்ட குழு பல கட்ட போராட்டங்களை நடத்திட பல பொருள் உதவி வழங்கிய முன்னாள், இந்நாள் அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. கடந்த 10 வருடங்களாக தங்களுக்கு அனைத்து விதமான போராட்டத்திற்கும் ஆதரவு நல்கி சட்டமன்றத்திலும் பொது வெளிகளிலும் குரல் கொடுத்த அனைத்து கட்சி, இந்நாள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது. தங்களுடைய அனைத்து வித போராட்டங்களிலும் பங்களித்து ஆதரவு அளித்து கலந்து கொண்ட பொதுநல அமைப்புகள், சமூக ஜனநாயக இயக்கங்களுக்கும் அதன் தலைவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் 10 ஆண்டுகால போராட்ட செய்தி இனி புதுச்சேரி அரசின் கவனத்திற்கு, பொதுமக்கள் பார்வைக்கும் கொண்டு சென்று செய்திகளை சேர்த்த ஊடகத்துறையினர், பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி, சமூக ஊடகங்களுக்கும் இணைய செய்தி சேனல்களுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் இறுதியாக நிகழ்ச்சிகளில் அனைத்து வித போராட்டங்களுக்கும் அனுமதி அளித்து பாதுகாப்பு நல்கிய காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர்கள் தெய்வீகன், காரைக்கால் வினோத், சத்யவதி, காரைக்கால் மணிவண்ணன் ஆகியோர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். கடந்த ஆட்சியில் பணியமர்த்தப்பட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஆசிரியர்கள் பழிவாங்கப்படுவதாக திமுக மற்றும் அதிமுகவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுச்சேரி அரசு முன் மழலைகள் பள்ளிகள் முதல் உயர்நிலை பள்ளிகளில் பணிபுரிய கடந்த ஆட்சியில் 288 ஆசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். கடந்த 5 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் இவர்களுக்கு ஆண்டுதோறும் பணி நீட்டிப்பு வழங்கி வந்த நிலையில் இந்த ஆண்டு பணி நீட்டிப்பு வழங்காமல் ஆசிரியர்களை பணி நீக்கம் செய்ய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ஆசிரியர்கள் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து பேசியும் எந்த முடிவும் ஏற்படாததால் நேற்று இரவு முதல் ஆசிரியர்கள் சட்டமன்றம் அருகே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 200க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியதுடன் காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டனர். இவர்களின் போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்த திமுக மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் ஆகியோர் ஒப்பந்த அடிப்படையில் பணி நியமனம் செய்யப்பட்ட அனைத்து ஆசிரியர்களையும் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் அன்பழகன், கடந்த ஆட்சியில் பணிக்கு அமர்த்தப்பட்டார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ஒப்பந்த ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படாமல் பழி வாங்கப்பட்டு இருப்பதாக, அவர்கள் உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், ஆசிரியர்களை பழி வாங்குவது என்பது மிகப்பெரிய பாவம் என குறிப்பிட்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.